ஜெய் குருதேவ். சீக்ரெட் டாக்டரினோட 15வது ஸ்பீச்சை நம்ம கேட்குறோம். இது காஞ்சி சுவாமிகளை நடமாடும் தெய்வம்னு சொல்லுவாள். அவர்கிட்ட போய் ஒரு யுவராணி ஒரு கொஸ்டின் கேட்குறா, சந்தேகம் கேட்குறா. நித்ரை போகிறேன், நித்ரையில் சமாதி ஸ்திதி வரல அப்படிங்கிறா. அப்போ அவர் சொல்கிறார், இது சுவாசத்தை நன்னா கவனிச்சுக்கோம்மா, அதே நித்ரா ஸ்திதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் டெக்னிக் சொல்கிறார். சுவாசத்தை நீ உபயோகம் பண்ணி மாதா தேவ மாத்திரிங்கிற பதத்தை உபயோகிச்சா. தேவ மாதாங்கிறோம். நான் மனசில் உள்ள ஆலோசனைகளோட அக்ஷரம் உபயோகித்து ஆலோசிக்கிறோம். நம்ம மனசில் ஆலோசனைலாம் வருது, தாட்டு வருது. அப்போ நம்ம அக்ஷரத்தை உபயோகித்து தான் அதை ஆலோசனை பண்ணுறோம். வாட் டிஃப்ரென்ஸ்? வாக்கை மாற்றினா சுவாசம் மாறும். மந்திர ஜபம் சுவாசத்தை மாற்ற ஜபம் செய்யணும். அனலைஸ் ஆஃப் லாஜிக். ஜபத்துக்காக ஜபம் பண்ணாமல் மந்திர ஜபம் பண்ணும்போது சுவாசத்தை மாற்றிக்கிறதுக்கு உபயோகிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. த ட்ரூத் ஆஃப் த வேர்டு. சுவாசம் எடுத்துக்கிறோம், பிரெத் எடுக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்? ஆலோசனை தாட் எதுவுமே நிற்கலை, கண்டினியூவாக வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒவ்வொரு சாதகனுடைய சொல்கிற சவால். இன்னும் பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பாகிய ஜகத்தில் சாதனை பண்ணணும்னு நம்ம கால் எடுத்து வைக்கும்போது அது என்னவோ அவ்வளோ நீச்சமான ஆலோசனை எல்லாம் வரும். ஐயோ, இந்த ஆலோசனையெல்லாம் எங்கேருந்து வருது, இப்படி நினைக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோன்றும். எல்லாருக்கும் இது வருது தான். உனக்கு அது இந்த லெவல் வரலைன்னா ரொம்ப சந்தோஷம். வந்துடுத்துன்னா நீ கரெக்டான லைனில் இருக்கேன்னு அர்த்தம். அதை பயப்படாத, அதை போக்குறதுக்கு தான் இப்போ நம்ம எல்லாம் கற்றுக்குறோம். சுவாசம் உள்ளே போச்சு, வெளியில் வருது. உள்ளே போகிற சுவாசம் வெளியில் வர சுவாசம் வேகத்தோட மானசீக ஸ்டெபிலிட்டி ஆதாரப்பட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப், அது சுவாசத்தையே வாக்கு மாற்றணும். லலிதா சஹஸ்ரநாமத்தில் சாப அனுகிரகம் காரிணின்னு சொல்லி பதம் வருது. சபிக்கிறது, அனுகரிக்கிறது எல்லாமே ரிஷி இதை வச்சுருந்தா செஞ்சா. அவளோட வாக்கு மூலம் சீக்ரெட் அங்கே இருக்குது. நம்ம மாற்றிக்கொள்ளணும், சுத்துப்புறத்தையும் மாற்றணும். அப்போ இந்த சுவாசம் வாக்கு கம்பைன் செய்யணும். இதை ரெண்டும் கூட சாதனையில், நம்ம இப்போ பண்ணுற சாதனையில் குறைவாகவே உபயோகம் பண்ணுறோம். வேறு அங்கிளில் சாதனை போகிறது. வாக்கு பிரெத்து உள்ளே போகும், சுவாசம் வாக்காக மாறுகிறது, வெளியில் ரூபமாக மாறும். எப்படி யூஸ் பண்ணி வாக்கை உபயோகிக்கணும், அப்போ பரிஸ்திதி ஏற்படுறது.
இப்போ சரியான சாதாரண ஃப்ரெண்ட்ஸை கூட நம்மக்கிட்ட இருக்கிற உபயோகிக்கிற வாக்கால் அவளை ரொம்ப க்ளோஸாகவும் வச்சுக்க முடியும். சின்ன ஒரு சப்தத்தினால வாக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப தூர டிஸ்டன்ஸ்க்கும் அவள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்கே எல்லாத்துக்கும் மூலம். வாக்கு சுவாசம் மூலம் உள்ளே போகிறது. வாக்கு சுவாசத்து மூலமாக உள்ளே போகிறது. சுவாசத்தை பிராணாயாமம் போல் நம்ம செய்கிறோம். தேவதா சக்தி ஸ்வரூபம் ஏதோ ஒரு நேரம் ஆலோசனை செய்த ரூபம் ஆறுது. அது ஹையர் ஸ்திதியில் பிராணாயாமா மந்திரத்தை கலந்து செய்யும்படி சொல்கிறா. அதாவது பிராணாயாமத்தை மந்திரத்தை உபயோகித்து கொஞ்சம் ஹையர் லெவலில் செய்யுங்கோ அப்படின்னு சொல்கிறா. மைண்டு ராமா ராமா அப்படின்னு சொல்லிட்டு சுவாசம் எடுத்துக்கிறோம். அப்புறம் ராம் 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 ராம்னு சொல்லி சுவாசத்தை விடுறோம். அரூப ஸ்திதியிலிருந்து ராம தத்துவத்திற்கு ரூபா ஸ்திதியில் உள்ள ராம தத்துவம் செய்யணும். அந்த ஆங்கிளில் மறந்துட்டோம். நம்ம மந்திரத்தை மறந்துட்டோம். ஏதோ ஒரு மெக்கானிக்கலாக ராம் 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 ராம்னு சொல்கிறோம். எப்போ அதுபோல் நடக்கும்போது மந்திரம் பலிக்கலை, சாதனையும் பலிக்கலை. அப்போ ராமநாமம் சொல்கிறோம், எனக்கு வேலையும் ஆகலை, இது சாதனையும் பலிக்கலைங்கும்போது வேறு ஒரு குருவை தேடி போகிறோம், இல்லது வேறு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். மெயினாக இருக்கிறத நம்ம மறந்துட்டோம். மொத்த டெக்னிக் என்ன அப்படின்னா சுவாசத்தை வாக்காக மாற்றுறது தான். மொத்த டெக்னிக்கும் சுவாசத்தை வாக்காக மாற்றிக்கிறது. வாக்கு சுவாசம் ஆகணும். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் ஆகாச தத்துவத்தை வாக்கு மூலமாக தேவைப்பட்ட ரூபம் கொண்டு வரதை பற்றி சொல்லிருக்கு. அந்த தேவைப்பட்ட ரூபத்தை கொண்டு வர்றது எப்படி சொல்லப்பட்டது விவரமாக சொல்லியிருக்கு. ரெண்டாவதுல சுவாசம், வாக்கே சுவாசம். உள்ளே போன சுவாசம் வாக்கு ரூபமாக வெளியில் வருது. சுவாசம் வாக்காக வெளியில் வரும். அப்போ குரு அனுகிரகமும் உள்ள வாக்கு மூலம் சுவாசம் அனுப்புகிறா. அவள் எப்படி அனுப்புகிறா? அவள் அனுகிரகம் நிரந்தரமாக ஆகாச தத்துவத்தில் இருக்குது. செகண்ட் நைல வேர் வாஸ் ஹியர், வாக்குன்னா சைலன்ஸ் வந்துடும். குரு மியூசிக்கை பற்றி பேசுகிறார். அவர் மியூசிக்கை பற்றி பேச என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். மியூசிக்கை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் டிகிரி அவசியம் இல்லை. பலவித ராகங்கள் இருக்குது, சப்தம் இருக்குது. ராகம் சப்தம் யாவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சைலன்ஸு அனுபூதி இருக்குது. மொத்த வாக்கும் சைலன்ஸு மீதில் ஆதாரப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா டேப் ரெக்கார்டை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாக்க இது உங்களுக்கு புரியும். இதில் ஃபங்க்சுவேஷன் மார்க்கும் வருது. ஃபங்க்சுவேஷன் மார்க்குன்னா நிசப்தத்தை பலவிதமாக சொல்லி நிசப்தம் முக்கியம் அப்படின்னு கமா போட்டு வாக்கு மூலம் சொல்கிறோம்.
ஃபஸ்ட்டு கண்டிஷன் மௌனமாக இருப்பதை கற்றுக்கணும். நீங்கள் எந்த ஆத்தியாத்மிக சமஸ்தைக்கு போனாலும் ஃபஸ்ட்டு ரூல் மௌனம். சில இடத்துல 5 வருஷம் பைத்தாகரஸ் மறந்துட்டா 5 வருஷம் மௌனமாக இருந்தால் தான் என்ட்ரியே இருக்கும். இல்லைன்னா அந்த சமஸ்தைக்கு உள்ளே போக முடியாது. சைலன்ஸு சென்ஸு செய்யும் இந்திரியம் எங்கே இருக்குது? வாய்ஸ் ஆஃப் சைலன்ஸ்னு மேடம் பிளாவட்ஸ்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. தட்சன்னு புராணத்தில் பார்த்துருக்கோம். நஸ்தோ மோகக அப்படின்னு சொல்கிறா. சப்தம் சைலன்ஸு, பாவம் ஜஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. தட்சகனுக்கு இந்திரனுக்கும் ரொம்ப க்ளோஸு ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஷிப்பு. பிராணனை கூட தரும்படி அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஜனமேஜயன் சர்பயாகம் பண்ணுறார். பரீட்சித்துக்கு ஒரு ரிஷி பாலகனால் சாபம் வந்துடுத்து. அப்போ ஜனமேஜயன் நினைவுபடுத்திட்டு பிரபஞ்சத்தில் ஒரு சர்ப்பம் கூட இருக்கக்கூடாதுன்னு யாகம் பண்ணுறார். யாகம் முதல்லையே எல்லா பாம்பும் வகையினருக்கையும் கூப்பிட்டுட்டார். லாஸ்டில் தட்சகன்னு அந்த பாம்பை கூப்பிட்றார். இந்த தட்சகன் பாம்பு இந்திரனுடைய சிம்மாசனத்தை நன்னா சுற்றின்றது கெட்டியாக. இவர் சொல்கிறார், இந்திரனோட சிம்மாசனத்தோடய வா அப்படின்னு விடுறார். தட்சக அப்படின்னா என்ன? ஆகாசத்தில் கன்னம், அதாவது ஹோல் இருக்குது. சூன்யத்தோட இன்னர் தெரிஞ்சுடுத்து. எப்படி? மாஸ்டர் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக ஆகுது அப்படின்னு சொல்கிறது புரியுறது. நீங்கள் யூ ஆர் ஆல்ரெடி டூயிங் இதே தான். நஸ்தோ மோகக அப்படின்னு சொல்கிறான். மொத்தம் நீங்கள் பதம் கேட்க மாட்டேன். இப்போ ஜப்பானீஸ் இங்கே ஒரு வார்த்தை பேசினா நம்ம யாருமே இங்கே இருக்க மாட்டோம். என்ன, அவரோட சப்தம்தான் இருக்கும், பாவம் நமக்கு புரியாது. ஜஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஆல்ரெடி நம்ம அந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு இருக்கோம். வாக்குக்கு பின்னால் இருக்கிற சயின்ஸு புரிஞ்சுக்கல. எல்லாருமே புத்தர் ஆகலாம். புத்தர் ஆகணும்னு என்ற பாவம் ரொம்ப முக்கியம். அப்பா சில சமயம் ரொம்ப கோபமாக இருப்பா. பையனை ரொம்ப கோவிச்சுட்டு சொல்லுவாள். அந்த பாவம் சைலன்ஸு பிடிச்சுன்னு சொல்லுவாள். அது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அதில் ரொம்ப சீரியஸ்னஸ் எதுவுமே இருக்காது. நம்ம எல்லா புராணம் புக்ஸு எல்லாமே படிக்கிறோம். பாவத்தை பிடிச்சுக்க சொன்னால் அதை பண்ணிக்க மாட்டேங்கிறோம். நீ எல்லாமே தரிசனம் செய்கிறதா தான் இருக்குது. வாக்குதாரமாக மனுஷால வேதனைப்படுத்த முடியும். ஒருத்த சமுத்திரக்கரைக்கு போனான். சமுத்திரம் ரொம்ப நன்னா இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி தயார் பண்ணி அந்த சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா அழகையும் அடைக்கலாம், இந்த பெட்டியில் வச்சு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறான். இஸ் இட் இஸ் பாசிபிள்? என்ன தெரியுது? தரிசனம் செஞ்ச அழகை, பாவத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு அந்த தபனம் ஏற்பட்டது. உபனிஷத்து சீக்ரெட் டாக்டரின் எழுதினவா, வேர் வாஸ் த இயர்ஸ்? சைலன்ஸ், நாட் சவுண்டு.
பாடி ப்ரெசண்ட்டு. அதாவது பாடி ப்ரெசண்ட் மைண்ட் ஆப்சண்ட்டு சொல்லுவோமே, அது மாதிரி தான். நம்ம ரகரகமான ஆலோசனை எப்போதும் வந்துட்டே இருக்குது. தப்பு எங்கே வருதுன்னா, நம்ம மனசில் முன்னாடியே ஒன்று நினச்சி வச்சுருக்கோமே, அந்த மேப்பு தான் நம்ம எப்போதும் எடுத்துக்கிறோம். பாவ நிவர்த்தி அவமான கோசரம் வருது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படின்னு மேப்பு போடுவோம். நீ எனக்கு இப்படியே பிரத்யட்சம் ஆகணும், அப்படியே பிரத்யட்சம் வந்தே தீரணும், அப்படி வந்தால் தான் தெய்வம் அப்படின்னு நம்ம ஒப்புக்கிறோம். சாஸ்திரபத்தமாக ஆட்டிடியூடு செஞ்சால் தான் புரியும். சுவாசம் உள்ளே போகிறது, வெளியில் போகிறது. வி கன்வெர்ட்டிங் இன் சவுண்டு. அதை நம்ம மாத்திரமா கவனி. ஜெய் குருதேவ்.